ஹாய்! இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் இந்த பூச்சை பாத்திரம் க்ளீன் பண்ணுற ஒரு ஹேக் வந்து ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. சரி இத நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு, இந்த பூ வைக்கிற உருளி தான் ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு கொஞ்சமா கோதுமை மாவு, சால்ட், அதுக்கப்புறம் லெமன். சில பேர் மஞ்சத்தூள் ஆட் பண்ணாங்க. பட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இந்த லெமன புழிஞ்சு விட்டுட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வந்து பூச்சை பாத்திரத்தில சும்மா கை விட்டு தேய்ச்சாலே போகும்ன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்து போச்சு. அதாவது நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தேய்ச்சு பார்த்தேன். ஒரு 1 செகண்ட்லேயே கூட வந்து உங்களுக்கு அந்த டக்குனு அந்த ஒரு பளிச்சு லுக் குடுக்குது. அதாவது அந்த கருப்ப ரிமூவ் பண்ணிட்டு, ஒரு நல்ல பளிச்சு லுக் குடுக்குது. மத்தபடி நல்லா பளபளன்னு கிளீன் பண்ணுதான்னு கேட்டா, எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஏன்னா, இந்த பாத்திரத்தில தண்ணி பட்டு, பட்டு அங்கங்க அந்த ஒரு கருப்பு இருக்கும். உள்ளலாம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா கருப்பா இருக்கும். பட் அது அந்த அளவுக்குலாம் போகல. சும்மா நம்ம ஒரு அவசரமா வந்து சாமி கும்பிடணும்னு நெனைக்கிறப்ப, இந்த இது யூஸ் பண்ணலாமே தவிர, பட் ரெகுலரா இது வந்து நல்லா கிளீன் பண்ணும்னு சொன்னா, அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிளீன் பண்ணல. அதுக்கு நார்மலா வந்து சபீனா போட்டே வாஷ் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நான் வந்து வெறும் சபீனா போட்டு தான் வந்து வெள்ளி அண்ட் பித்தள பாத்திரம் 2மே யூஸ் பண்ணுவேன். புளியோ, எலுமிச்சை பழமோ இதெல்லாம் அதிகமா நான் யூஸே பண்ண மாட்டேன். எனக்கு அதுவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் அகெயின் நான் யூஸ் பண்ணுற மாதிரியே வெறும் சபீனா போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அது நல்லாவே பளிச்சுன்னு இருந்தது. அதோட கிளிப்பிங்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உள்ள அந்த தண்ணி பட்ட அந்த கருப்பு கரை கூட நல்லா போயிருக்கும். ஸோ இந்த வைரல் ஹேக் வந்து சக்ஸஸா ஃபெயிலான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்வேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வ்ளாக்ல பார்க்கலாம். பாய்.